14/2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா, இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதனால வந்து நான் வந்து மேலாப்பில் மட்டும் சொல்கிறேன். சரியா, ஆக்சுவலாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஏபிஎஸ்ஆர்டிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டோட ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. யாரா இவங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆந்திர பிரதேசில் கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி இவங்க தான் வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுவாங்க. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஏபிஎஸ்ஆர்டிசிக்குள்ள ஆந்திராவில் எத்தனை பஸ் வந்து ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8012 பஸ் வந்து இவன் சொந்தமாக வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி பிரைவேட் கம்பெனிஸ்ட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிரைவேட் கம்பெனிஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2650 பஸ்ஸை வந்து ரெண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஆக மொத்தம் வந்து எத்தனை பஸ் வந்து இந்த ஆந்திராவில் இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து ஓன் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,660 பஸ்ஸை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க கேட்டிங்கன்னா இந்த 10,660 பஸ்ஸையும் நாங்கள் 2029 வந்து 2029க்குள்ள வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸாக வந்து மாற்றிடுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா, வீடியோ கால்லாம் வருது இந்த ஃபோனில், யாருன்னு தெரில. புரிஞ்சிச்சு தானே நான் சொன்னது? ஜெய் ஜெய் ஜெய். என்ன சொன்னேன்? 10,660 பஸ்ஸு. சரியா, இந்த 10,660 பஸ்ஸை வந்து நாங்கள் 2029க்குள்ள வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸாக வந்து மாற்றிடுவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஓகேடா, மாற்ற போகிறாங்கலாம் சொல்லிட்டு இந்த 10,660 பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எத்தனை பஸ்ஸாக வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸாக வந்து மாற்றுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு 2,500 பஸ்ஸை வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸாக வந்து மாற்றுறாங்க. வேற என்ன இதில் படிக்கணும்? ஓகே, இந்த 2,500 பஸ் வந்து இவனுக்கு வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்கீம் வந்து படிச்சிருப்போம், பிஎம் இ சேவா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து படிச்சிருப்போம். சரியா, அதாவது பிஎம் இ பஸ் சேவா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து படிச்சிருப்போம். இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பானா, இது முக்கியம். சரியா, எப்போ லான்ச் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி. எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2023 வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் வந்து இந்த ஸ்கீமை வந்து பார்த்துக்குருவான்னு கேட்டிங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஹவுசிங் தானே, இவன் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஊரில் பொல்யூஷன் வந்து குறைக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா, புரிஞ்சிச்சா? இந்த பிஎம் இ பஸ் சேவை வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும், அதே சமயத்தில் வந்து பொல்யூஷன் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிஎம் இ பஸ் சேவா அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா, இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பான் அப்படிங்களா, அவன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லைக் வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து தருவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கீம் கீழே ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து எத்தனை எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1050 பஸ்ஸஸ் வந்து வருது. சரியா, அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவன் கை காசை போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1450 பஸ்ஸு. புரிஞ்சிச்சா? அங்கே ஒரு 1050 பஸ்ஸு, இங்கே வந்து ஒரு 1450 பஸ்ஸு. ஓகேவா, ஆக மொத்தம் 2,500 பஸ்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து எலக்ட்ரிக்காக வந்து மாற்றுறாங்க. ஓகேவா, இதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 500 சிஎன்ஜி பஸ்ஸஸையும் வந்து வாங்குறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து ஒரு மாடலை பற்றி பேசியிருப்பாங்க, ஜிசிசி மாடல். இதையும் நான் காலையிலே வந்து சொல்லியிருப்பேன். அது என்னென்னா ஜிசிசி மாடல்னா இதில் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸை வந்து வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, வேற என்ன விஷயம் இருக்குது, அதை ஓன் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து பார்ப்பாங்க. இந்த ஆந்திர பிரதேஷோட இந்த ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னங்க இத்தனை வீடியோ கால் வருது, அட்டன் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம். ஏய், அப்புறம் கூப்பிட்றா. அவங்க ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. ஓகே, எது முடிக்கிடுச்சு? ஓகேவா, ஜிசிசி மாடல்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்த மாதிரி வந்து பஸ்ஸை வந்து வாங்கி மெயின்டைன் பண்ணுறது, ஓன் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு ஆகிற செலவை நல்லா வச்சுக்கோங்க, அதுக்கு ஆகிற செலவை அந்த ஆந்திர பிரதேஷோட ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பார்க்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து இந்த 2,500 பஸ்ஸஸ் வந்து யார் வந்து வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிஇஎஸ்எல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க, அவங்க தான் வந்து வாங்குறாங்க
அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதையும் தாண்டி வந்து ஒரு ஸ்கீமை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீமுக்குள்ள வந்து ஆந்திரா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 100 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து வாங்கி அந்த ஊரில் இருக்க திருப்பதி, நெல்லூர், இந்த கடப்பா ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து ஒரு 100 பஸ்ஸஸ் வந்து ஓட்டுறாங்க. எந்த ஸ்கீமுக்குள்ள வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபேம் 2 ஸ்கீமுக்குள்ள வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு வந்து எவ்வளவு செலவு ஆகுதுன்னா, நல்லா வச்சுக்கோங்க, ஒரு கிலோமீட்டருக்கு போறதுக்கு 50 ரூபா வந்து செலவாகுது அப்படின்றது தான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்துருங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இது வந்து நேற்றே நம்ம படிச்சிருப்போம். சரியா? இந்த கஸ்டடியன்னா என்ன ஏது, அது என்னடா கஸ்டடின்னு கேட்டீங்கன்னா வந்து அதே எக்ஸாம்பிள் தான். சரியா? இப்போ வந்து ஒரு ஜெர்மனி கம்பெனி இருக்காங்க. இந்தியாவில் இந்தியாவில் லைக் வந்து ஒரு ரிலையன்ஸ்லையோ ஒரு டிசிஎஸ்லையோ ஒரு விப்ரோலையோ வந்து ஒரு ஷேரை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக வந்து ஷேரை வந்து வாங்குறான்னா, அவன் வாங்குற ஷேரை வந்து ஒருத்தர் வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவான் பார்த்தீங்களா. லைக் வந்து அவன் வாங்குற ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி அவனுக்கு வர டிவிடெண்டை வந்து பிரித்து தர்றது, செட்டில்மெண்ட் வந்து கொடுக்கறது. ஐயோ, ஒரே நிமிஷம், நான் சொல்லிட்டு மட்டும் வரேன். ஓகே, நான் பேசுறது கேட்குதா? ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கஸ்டடியன்னா என்ன ஏதுன்னு சொன்னேன்னா, ஓகேவா? கஸ்டடியன்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான். இந்த மாதிரி வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் வந்து ஷேரை வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா. அவன் வாங்குற ஷேரை வந்து லைக் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து பார்த்துக்கிறது, செட்டில்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் அதை வந்து கஸ்டடியன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து கஸ்டடியன் தான். ஏதாச்சும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கஸ்டடியனாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். செபிக்கில் வந்து நல்லா வச்சுக்கோங்க, செபிக்கு வந்து அவன் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், ரெகுலாட்டரி ஃபீஸ். சரியா? இந்த மாதிரி வந்து ஆர்கனைசேஷனாக இருக்கணும்னா வந்து அவனுக்கு வந்து ரெகுலாட்டரி ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து லைக் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி வந்து கஸ்டடியனாக செயல்படுறதுக்காக ஃபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. சரியா? அந்த பே பண்ணுறது வந்து முன்னாடி எப்படி பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இயர்லி வைஸ் வந்து பே பண்ணுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இயர்லி வைஸ் வந்து பே பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க சபி, இந்த மாதிரி வந்து நீ வந்து இயர்லி வைஸ் வந்து பே பண்ணக்கூடாது, மந்த்லி வந்து பே பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து நேற்றே வந்து படிச்சது தான். சரியா? இயர்லி வந்து பே பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்து பே பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லட்ச ரூபா. நல்லா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து பே பண்ணுவாங்க. 10 லட்ச ரூபா இல்லைன்னா வந்து அவனோட அசட் இருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு அவன் அசட் அண்டர் கஸ்டடினா வந்து காலையிலேயே வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஒரு கஸ்டடியன் ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனிலேருந்து ஷேரை வந்து பார்த்துக்கிறான். லைக் வந்து ஒரு ஜப்பான்லேருந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்க டிசிஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்வெஸ்ட் வந்து ஒரு 3000 கோடிக்கு பண்ணுறான்னா அந்த 3000 கோடி வந்து இவன் வந்து பார்த்துக்கிறானா. இந்த அசட், அதாவது இந்த 3000 கோடி யாரு கீழே வந்து வருது? இந்த ஆர்கனைசேஷன் கீழே தான் வந்து வருது. இந்த மாதிரி வந்து ஜப்பான்லேருந்து இன்னொரு ஒரு கம்பெனி இருக்கும். இந்த மாதிரி வந்து இத்தனை கம்பெனியோட அசட்டை வந்து பார்த்துக்கிறான். அதோட மதிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த மதிப்பு தான் வந்து அசட் அண்டர் கஸ்டடின்னு சொல்லுவாங்க. சரியா? இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து நீ ஃபீஸ் பே பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோன்னா வந்து ஒரு 10 லட்ச ரூபா பே பண்ணணும். இல்லைன்னா வந்து நீ வந்து உன் கஸ்டடி கீழே இருக்க அசட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அசட்டில் 0.0005% வந்து பே பண்ணணும். இது ரெண்டுல வந்து எது வந்து ஹையரா இருக்கோ அதை வந்து நீ வந்து ஃபீஸா வந்து முன்னாடி வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணிருப்பாங்க கேட்டா வந்து சிபி, இப்படிலாம் கிடையாதுப்பா, நீ வந்து இனிமேல் வந்து மாசம் மாசம் வந்து பே பண்ணணும். மாசத்துக்கு நீ வந்து 85,000 ரூபாய் பே பண்ணணும். இல்லாட்டி உன்னோட அசட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அசட்ல 0.140, சரியா, 416% வந்து பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? இதெல்லாம் வந்து காலையிலே பார்த்தது. இது முடிய பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஓகே, இப்போ வாங்களேன். இந்த கஸ்டடியனே நான் வந்து ரெண்டா பிரிக்கிறேன். நல்லா வச்சுக்கோங்க, இந்த கஸ்டடியனே வந்து நான் வந்து ரெண்டா பிரிப்பேன். சரியா? அதாவது புதுசா இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து புதுசா வந்து செபிக்கில வந்து கஸ்டடியனா வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நியூ கஸ்டடியனா வந்து யாராச்சும் வந்து வராங்கன்னா
அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து இதையும் நான் வச்சுக்கோங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வந்து முன்னாடி வந்து வருஷம் வருஷம் வந்து பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இனி வந்து மாசம் தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. அவன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அக்டோபர் மாசத்துல இருந்தா வந்து இந்த ரூல்ஸ் வந்து வருது சரியா. அதாவது ஒரு கஸ்டடியன் வந்து புதுசா வந்து அக்டோபர்ல வந்து புதுசா வந்து செபிக்கில வந்து ஒருத்தவன் வந்து கஸ்டடியனா வந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து இனிமே வந்து வருஷ கணக்காக பே பண்ணக்கூடாது, மாசம் லைக் வந்து ஒரு மாசத்துக்கு 85,000 அந்த மாதிரி வந்து பே பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நானே ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து கஸ்டடியனா வந்து செபிக்கில வந்து போறேன். நான் போற டேட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, செபிக்கில 15ஆம் தேதி, அக்டோபர் 15ஆம் தேதி வந்து ஜாயின் பண்றேன்னா, இப்போ செபி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து நீ ஜாயின் பண்ணது அக்டோபர் 15ஆம் தேதி தான் வந்து பண்ணிருக்க. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து ஒரு மாசத்துக்கு இந்த 85,000 வந்து ஃபுல்லாலாம் பே பண்ண தேவையில்ல. இந்த 15 நாளைக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் வந்து வருதோ அது மட்டும் நீ வந்து பே பண்ணா போதும். அடுத்த நவம்பர்ல இருந்து மாசம் மாசம் நீ வந்து 85,000 பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து புது கஸ்டடியனுக்கு சரியா. ஆல்ரெடி கஸ்டடியனா இருப்பான் பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கஸ்டடியனா சேல் பண்ணா வந்து வருஷ ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஏப்ரல், இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏப்ரல் 2026ல அவன் 10 லட்ச ரூபா கட்டிட்டானா அடுத்த மார்ச் 2027 முடிவு வந்து அது வந்து பொருந்தும் சரியா. இப்போ என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கவங்ககிட்ட நீ வந்து ஆல்ரெடி வந்து வருஷ கணக்குல ஃபீஸ் வந்து பே பண்ணிட்ட, நீ வந்து அக்டோபர் மாசத்துல இருந்து திருப்பி ஃபீஸ் பே பண்ணணுமா கேட்டீங்கன்னா கிடையாது. நீ வந்து மார்ச் 2027 முடியும் ஆல்ரெடி பே பண்ணிருக்கே பாத்தீங்களா, அந்த ஃபீஸ் வந்து நான் வந்து கழிச்சுக்கிருவேன். நீ அடுத்த அடுத்த வருஷம் ஏப்ரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏப்ரல்ல இருந்து மாசம் மாசம் தான் வந்து பே பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? ஓகே. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்த ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, மாசம் மாசம் தான் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி மாத்திருக்காங்க பாத்தீங்களா. இதை வந்து ஒருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க சரியா. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து போன வருஷம் செப்டம்பர் மாசம், செப்டம்பர்ல மார்ச் மாசமே ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, செபி கீழ வந்து ஆடிட் கமிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. இந்த மாதிரி வந்து மார்ச் 2025லேயே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வருஷம் வருஷம் பே பண்ணாம வந்து மாசம் மாசம் வந்து பே பண்ற மாதிரி வந்து புது சிஸ்டம் வந்து கொண்டு வர சொல்லி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து செபிக்கில் வந்து ஆடிட் கமிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும், அதாவது 2026 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் இந்த செபிக்கில் வந்து எவ்வளவு கஸ்டடியன் ஃபீஸ் வந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 175.80 கோடி வந்து வந்திருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஃபோனில் வேறு என்ன செட்டிங்ஸுமே தெரிய மாட்டேங்குது, நான் வாட்டுக்கு ஏதோ அமுக்கி விட்டுறேன். ஓகே, அடுத்து வந்து மூணாவது நியூஸு. மூணாவது நியூஸ் அது எதை பற்றி பேசியிருப்பாருங்கன்னா ஐசிஎம்ஆர். ஓகேவா, நான் பேசுகிறேன் எனக்கே கேட்குது. ஓகே, மூணாவது நியூஸ் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஐசிஎம்ஆர் சரியா. அது என்னடா ஐசிஎம்ஆர்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க, இந்தியாவில் இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்லாம் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா. திருப்பி சொல்கிறேன், இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் வந்து இந்தியாவில் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்தியாவில் பண்ணுற மெடிக்கல் ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன்ல டாப் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அவன் தான் வந்து ஐசிஎம்ஆர்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னால் வந்து இந்தியாவோட இந்த மெடிக்கல் ரிசர்ச் பண்ணுற ஒன் ஆஃப் த டாப் ஆர்கனைசேஷனை தான் வந்து ஐசிஎம்ஆர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆக்சுவலாக வந்து இவனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் வந்து புதுசாக வந்து ஒரு வியாதி, அதாவது ஒரு டிசீஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி ரிசர்ச் வந்து பண்ணுறது, புதுசாக அதுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து புது புது டெக்னாலஜி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறவன் தான் வந்து ஐசிஎம்ஆர்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிஎம்ஆர் வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து 1911 சரியா. ஆனால் வந்து வரப்போ வந்து இவனோட பேர் வந்து எப்படி இருந்திருக்கும் கேட்டிங்கன்னா இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி தான் வந்து இவனோட பேர் இருந்திருக்கும். இதை என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து 1949 வந்து இந்த பேரை வந்து மாற்றிருப்பாங்க, ஐசிஎம்ஆர்னு சொல்லி வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேவா. இப்போ இந்த நியூஸ்குள்ளே வந்து வாங்க. இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வந்து ஐசிஎம்ஆர் வந்து புதுசா வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஐசிஎம்ஆர் வந்து புதுசா வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து பில்டு வந்து பண்ணியிருக்காங்க. எங்க வச்சு பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஹிமாச்சல பிரதேஷ்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், லாஹோல்
பிட்டி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் சரியா, 2 டிஸ்ட்ரிக்ட் போல. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கீலாங் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து இந்த ரிசர்ச் சென்டர் வந்து பில்டு வந்து பண்றாங்க. ஓகேடா, இந்த மாதிரி ரிசர்ச் சென்டர் வந்து பில்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக பண்ணிருப்பாங்க நான் வந்து முக்கியமா நான் வச்சுக்கோங்க, இந்த மலைப்பகுதியில் வாழ்வாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த மவுண்டன் ரீஜியன்ஸ்ல வந்து வாழ்வாங்க பாத்தீங்களா, அந்த மக்களுக்காக சரியா. இந்த மாதிரி வந்து மவுண்டன் ரீஜியன்ஸ்ல வந்து வாழ்ற மக்கள் வந்து அவங்க வந்து எந்தெந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டடி பண்றதுக்காக புதுசா வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, வேற என்ன இதில் படிக்கணும்? ஓகே, ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இந்த ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த சென்டர்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க, டிஆர்டிஓ, கவர்மெண்ட் ஆஃப் ஹிமாச்சல பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கு ஐசிஎம்ஆருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? ஒரு மாதிரி ஃப்ளோவே வராத மாதிரி இருக்கு. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல, வழக்கத்து மாதிரி ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லுங்க சரியா. அந்த இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழாங் அப்படின்னு ஒரு இடம், அது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து 3050 மீட்டர் வந்து உயரத்தில் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலைப்பகுதியில் இருக்க மக்களுக்காக தான் வந்து இந்த சென்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்து உயரமா இருக்கா, அதனால தான் வந்து அந்த சென்டரை வந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, அடுத்து வந்து ஸ்விஃப்ட் சரியா. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்விஃப்ட் இது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் சரியா. அன்னைக்கு சொன்ன அதே கதை தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எச் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்தியாவில் இருக்கார் சரியா. இவரோட ஒரு பிரதர் தான் நான் சொன்னேன். ஓகே, இதை வச்சுக்கோங்களேன். அவரோட பிரதர் வந்து ஒருத்தவர் இருப்பாரு. அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒய் அப்படின்னு ஒருத்தவர். அவர் வந்து எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால வந்து இருக்காரு. இப்ப என்ன பண்றாருன்னா, நல்லான்னு வச்சுக்கோங்க, இந்த எச் வந்து இந்த ஒய்க்கு வந்து காசு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. இவர் இந்தியால இருக்காங்க, அவங்க வந்து அமெரிக்கால வந்து இருக்காங்க. இந்தியால எஸ்பிஐல வந்து இவர் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து இவரால் காசு அனுப்ப முடியும்னா, டைரக்டா வந்து இந்த எஸ்பிஐ பேங்க்ட்ட வந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி என்னோட கசின் வந்து, அதாவது என்னோட பிரதர் வந்து ஒய் வந்து அமெரிக்கால இருக்காங்க, அமெரிக்கால வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து 1 லட்ச ரூபா அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எஸ்பிஐ இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த எக்ஸோட அக்கௌண்ட் நம்பரு, அவனோட பேரு, அதுக்கப்புறம் வந்து ரிசீவ் பண்றவங்க ஒய்யோட அக்கௌண்ட் நம்பரு, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு, இந்த விஷயம் தான் முக்கியம் சரியா. இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. இந்த கம்யூனிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா, இதை தான் வந்து ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது அதோட விஷயம். புரிஞ்சுச்சா? இந்த மெசேஜ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது பாத்தீங்களா இந்த நெட்ஒர்க்கு, இந்த டெலிகம்யூனிகேஷனு, அதை தான் வந்து ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? இது எப்படி வேலை செய்யறது? இந்த ஸ்விஃப்ட் வழியா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க சரியா. அதை வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து லைக் வந்து 1 லட்ச ரூபாவா, உண்மையிலே இவன் தான் அனுப்புறானா அப்படின்றத செக் பண்ணிட்டு எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஓகேன்னா மட்டும்தான் வந்து காசு வந்து எஸ்பிஐல இருந்து இங்க பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து வரும். ஓகேவா? இப்படிதான் வந்து இது வந்து வேலை செய்யும். இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஸ்விஃப்ட்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன வேணா சனி ஞாயிறு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பேங்க் லீவு, இல்லைன்னா வந்து பேங்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த நைட்டு நேரம் சரியா. இந்த நேரத்தில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து என்னோட மெசேஜ் வந்து எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்பிஐ வந்து நான் போய் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் வந்து அது வந்து ஹாலிடேவாக இருந்தாலோ, வீக்கெண்டாக இருந்தாலோ, ஒரு நைட்டு நேரம் பிரான்ச் க்ளோஸ் பண்ணுற இந்த டயத்தில் இருந்தாலோ, நீ வந்து அந்த மெசேஜ் வந்து உன்னால் வந்து அனுப்ப முடியாது சரியா. அடுத்த எப்போ வந்து பேங்க் வந்து ஓப்பன் ஆகுது, அடுத்த நாள் காலையில தானே ஓப்பன் ஆகும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னா அடுத்த நாள் காலையில வந்து திங்கக்கிழமை வந்து பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா அப்போதான் வந்து அந்த மெசேஜ் வந்து இங்க வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து போகும் சரியா. வீக் டேஸ்ல வந்து உன்னால வந்து யூஸ் பண்ண முடியாது சரியா. இதுதான் வந்து இப்ப இருக்க பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து புதுசா வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அந்த சிஸ்டத்தோட பேர் பார்த்துக்கோங்க, பிளாக் செயின் பேஸ்டு. அதோட பேர் எங்கேயோ இருக்குமே, பிளாக் செயின் பேஸ்டு ஷேர் லெஜர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து உன்னால வந்து வீக்கெண்டு சண்டே இதுல வந்து உன்னால வந்து மெசேஜ் வந்து அனுப்ப முடியாது. இப்போ வந்து 24x7 வந்து மெசேஜ் அனுப்புற மாதிரி புதுசா வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அந்த சிஸ்டத்தோட பேர் பார்த்துக்கோங்க, பிளாக் செயின் பேஸ்டு ஷேர் லெஜர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா?
ஓகே, வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா, இது வந்து இப்போதைக்கு வந்து எல்லா பேங்க்குக்கும் கொண்டு வந்துட்டாங்களான்னு கேட்டிங்க, கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பைலட் ப்ராஜெக்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 பேங்க்குக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 17 பேங்க்கையும் படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து ஒரு 17 பேங்க்குக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். ஓகேவா, ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்விஃப்டோட இந்த பிளாக் செயின் பேஸ்டு ஷேர் லெஜர் டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்னாலஜியை செப்டம்பர் மாதமே வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இதை வந்து எப்போ வந்து பிளான் போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதமே வந்து பிளானை வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் அதில் இருக்காது. இப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து வந்துருச்சு. அடுத்த நியூஸ் வந்துவாங்க. அடுத்த நியூஸும் ஸ்விஃப்ட்டை பற்றி தான் இருக்கும். ஓகேவா, ஸ்விஃப்ட்டில் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்விஃப்ட் ரீட்டைல் பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். திருப்பி சொல்கிறேன், ஸ்விஃப்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீட்டைல் பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும். இந்த ஸ்கீமை வந்து யார் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஸ்விஃப்ட் தான் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா, இது யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரீட்டைல் பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நம்மள மாதிரி ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்விஃப்டோட ரீட்டைல் பேமெண்ட் ஸ்கீம். சரியா, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லை, எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா மொத்தம் வந்து 4 விஷயம். நீ வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து இந்தியாவிலேருந்து பக்கத்து கண்ட்ரிக்கோ வேற ஒரு நாட்டுக்கோ வந்து மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறியா, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கணும். சரியா, டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒன்று ரெண்டு இருக்குமே, ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், அதே சமயம் வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்விஃப்டோட ரீட்டைல் பேமெண்ட் ஸ்கீம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? இந்த ரீட்டைல் பேமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், ட்ராக் வந்து ஈஸியாக வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து ஸ்விஃப்டோட ரீட்டைல் பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஓகேவா, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பேங்க் ஒன்று இருக்கும். அந்த பேங்க்கோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க். சரியா, இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்விஃப்டோட ரீட்டைல் பேமெண்ட் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லான்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன், ஒரு இந்தியன் பேங்க்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்விஃப்டோட ரீட்டைல் பேமெண்ட் ஸ்கீமை யூஸ் பண்ணி கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்கோட பேர் பார்த்துக்கோங்க, வெஸ்ட் பேக் தானே, வெஸ்ட் பேக் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல வந்து லைக் வந்து அந்த பேங்க்ல இருந்து மணியை வந்து அனுப்பியிருக்காங்க. எங்க வந்து அனுப்பியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஸ்விஃப்டோட ரீட்டைல் பேமெண்ட் ஸ்கீமை யூஸ் பண்ணி வந்து அனுப்பியிருக்காங்க. எத்தனை நிமிஷத்துக்குள்ள வந்து இந்தியாவுக்கு வந்து மணி வந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் 37 செகண்ட்ல வந்து இந்த காசு வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கு. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேங்க் வந்து அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்றாங்க. கிராஸ் பார்டர் பேமெண்ட் வழியா வந்து அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்றாங்க. அந்த பேங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அப்படின்றது அந்த பேங்கோட பேர். விளங்குச்சுதானே, புரிஞ்சுச்சுதானே? எங்க இருந்து வருதுன்னு பாத்துக்கோங்க, ஆஸ்திரேலியால வெஸ்ட்பேக் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல இருந்து தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வருது. வெறும் 37 செகண்ட்ல வந்து பேமெண்ட் வந்து வந்துருச்சான். ஓகேவா, வேற என்ன இதுல இருக்கு? இந்த ஸ்கீம் வந்து இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், கனடா, சைனா, ஜெர்மனி, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்பெயின், தாய்லாந்து, யூகே, யூஎஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கு. காலப்போக்கில் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் வந்து இங்க வந்துருங்களேன், ஸ்விஃப்டோர் அந்த பேங்கை பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து எத்தனை கண்ட்ரீஸ்ல வந்து அவனோட பிரான்ச் வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து குளோபல் லெவலில் வந்து 54 கண்ட்ரீஸ்ல வந்து அவன் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து இருக்காங்க. ஓகேவா, இந்தியாவில் வந்து எப்போ வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 165 வருஷமா வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இந்தியாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இந்தியாவோட எம்டிஎன்சிஓ தானே, இல்லையே, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பிடி சிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே? ஓகே, வேற ஏதாவது இதுல இருக்காது. ஓகே, சூப்பர். சரியா, ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செபி. சரியா, செபி வந்து ஒருத்தவனுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருப்பாங்க. யாருக்கு பெனால்ட்டி வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னடா என்எஸ்சின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மார்க்கெட் தான். திருப்பி சொல்கிறேன், என்எஸ்சி அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட்டில் என்ன பண்ணுவீங்க,
லைக் வந்து ஒரு நார்மலாக ஒரு சந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு பொருளை வந்து வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரு பொருளை வந்து விற்பீங்க. அந்த மாதிரி வந்து என்எஸ்சி அப்படின்ற ஒரு மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து உன்னால் வந்து வாங்கவும் முடியும், இல்லைன்னா வந்து வேற ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து உன்னால் வந்து விற்கவும் முடியும். அந்த மாதிரி இருக்க ஒரு மார்க்கெட் தான் வந்து என்எஸ்சி அப்படின்ற ஒரு மார்க்கெட்டு. இந்த என்எஸ்சிக்கு வந்து செபி வந்து ஒரு பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ வந்து போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபா வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருப்பான் பார்த்தீங்களா. போட்டு வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் உனக்கு வந்து பெனால்ட்டி போட்டிருக்கேன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மார்ச் 2022, திருப்பி சொல்கிறேன், மார்ச் 2022 ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். என்ன இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் கேட்டிங்கன்னா வந்து நார்மலாக இந்த மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்எஸ்சி மார்க்கெட்டு, பிஎஸ்சி மார்க்கெட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்எஸ்சி மார்க்கெட்டே எடுத்துக்காங்களேன். இந்த என்எஸ்சி மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து அதாவது ஷேரை வந்து வாங்குவாங்க, ஷேரை வந்து விற்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு தேதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேதி வந்து ஒரு ஒரு 10,000 ட்ரேட் வந்து நடக்குதுன்னா வந்து இந்த என்எஸ்சியோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள் வந்து முடியும் பார்த்தீங்களா, முடியிறப்ப வந்து கிளியரிங் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா, அவனுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு தேதியை போட்டு இந்த தேதியில வந்து எவ்வளோ ஷேர் வந்து நடந்திருக்கு, அதாவது எவ்வளோ ட்ரேட் வந்து நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஷேர் வந்து விற்றுருக்காங்க, எவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அவன் வந்து கொடுக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கும் கேட்டிங்கன்னா மார்ச் 2022, திருப்பி சொல்கிறேன், மார்ச் 2022 இவன் வந்து இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கணுமா, அன்னைக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சரியா. அதனால வந்து இந்த பெனால்ட்டி வந்து போட்டிருப்பாங்க. இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 2023, ஓகேவா. இந்த டிசம்பர் 2023 இந்த மார்க்கெட் ஹவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹவரில் வந்து இந்த என்எஸ்சியோட வெப்சைட் வந்து வேலை செய்யாமல் போயிருக்கும். சம்திங் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால, டெக்னிக்கல் கிளிச்சால வந்து வேலை செய்யாமல் போயிருக்கும். அந்த ரெண்டு காரணத்துக்காக தான் வந்து இப்போ வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1 கோடி ரூபா வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. பெனால்ட்டி போட்டு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து அவன் வந்து கண்டிப்பாக பே பண்ணணும். பே பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் வந்து வேற என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏடிஆரா ஏஐஆரா ஏடிஆர் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரியா, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க சரியா. இந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனை வந்து எதனால வந்துச்சு, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பிரச்சனை வந்து இனி வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீ என்னென்ன ஆக்ஷன் வந்து எடுத்த அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து செபிக்கு வந்து அவன் வந்து சப்மிட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் சரியா. 1 கோடி ரூபா வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அவன் ஏடிஆர் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே, புரிஞ்சிச்சு தானே? ஓகே, இதையும் தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம மே மாசமே வந்து படிச்சிருப்போம் சரியா. ஆக்சுவலாக வந்து இந்த செபி வந்து இன்னொரு ஒரு 6 கோடி வந்து இந்த என்எஸ்சிக்கு வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருப்பாங்க. அது எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இதே டெக்னிக்கல் கிளிச்சுக்காக தான். ஏப்ரல் மாதம் நடந்திருக்கும். ஏப்ரல் 2024 ஒரு டெக்னிக்கல் கிளிச் வந்து நடந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு 6 கோடி ரூபா, 6.04 கோடி ரூபா பெனால்ட்டி வந்து போட்டிருப்பாங்க. அதே என்எஸ்சிக்கு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. உம் அந்த பெனால்ட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த 1 கோடி ரூபா, அந்த 1 கோடி ரூபா வந்து எங்கே டெபாசிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து இன்வெஸ்டர் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கும் சரியா. அந்த ஃபண்டில் வந்து 30 நாளுக்குள்ள வந்து டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி சரியா. நல்லா தெரியும், மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஒரு மீட்டிங் வந்து நடக்கும் சரியா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மீட்டிங் நடக்கும் புரிஞ்சிச்சா? ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்கும் சரியா. லைக் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து 4 லேருந்து 6 மீட்டிங் சரியா. என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6 மீட்டிங் வந்து நடக்கும் கேட்டிங்களா. இந்த மீட்டிங் வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, ரெப்போ ரேட்டை கூட்டுறது, ரெப்போ ரேட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த மீட்டிங்கில் வந்து பண்ணுவாங்க. இல்லை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த ஏசி ரூமில், அதாவது அந்த மீட்டிங்கில் உட்காந்துட்டு அவன் சும்மாலாம் ரெப்போ ரேட்டை கூட்டிட மாட்டான், சும்மாலாம் வந்து ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிட மாட்டான். ஒவ்வொரு மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்வே மாதிரி வந்து எடுப்பான் சரியா. இதை வந்து நான் வந்து கடந்த ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். எப்போலாம் வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்க போதோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சர்வே மாதிரி வந்து நடக்கும் சரியா. இந்த சர்வே எடுத்தது பிறகுதான் வந்து மானிட்டரி பாலிசியில் முடிவுலாம் இருந்து எடுப்பாங்க. அது என்ன சர்வேன்னு கேட்டிங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 3 வித சர்வே இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வேயோட பேர் பார்த்துக்கோங்க, இன்ஃப்ளேஷன் எக்ஸப்ஷனல் சர்வே ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு ஒரு சர்வே. திருப்பி சொல்கிறேன், இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு ஒரு சர்வே சரியா. இந்த சர்வே வந்து எதுக்காக எடுப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து ஹவுஸ் ஹோல்டு கிட்ட வந்து எடுப்பாங்க. லைக் வந்து நம்மள மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்வே வந்து இருப்பாங்க. என்ன கேட்பாங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த பார்ப்பா இப்போதைக்கு வந்து பால் விலை வந்து 1 லிட்டருக்கு வந்து
எவ்வளோ ரூபா இருக்கு, ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்களேன். ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் வந்து ஒரு 55 ரூபா கூட்டினேன்னா உன்னால வந்து கட்டுப்படுத்த முடியுமா, லைக் வந்து உனக்கு வந்து கரெக்டா இருக்குமா, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த ஹவுஸ் ஹோல்டு என்ன சொல்லுவாங்க என்னன்னா, ஆல்ரெடி வந்து 50 ரூபாவே கையை கடிக்குது, இன்னும் ஒரு 55 ரூபா கூட்டினாங்கன்னா ரொம்ப கஷ்டமாகும், அந்த மாதிரி பதில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிஐ என்ன பண்ணுவான்னா ரெப்போ ரேட்டை கூட்டாம குறைப்பான், சரியா. ஒருவேளை வந்து அவனுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெப்போ ரேட்டை வந்து கூட்டுவாங்க. இது வந்து ஹவுஸ் ஹோல்ட்டை வந்து எடுக்கிற சர்வே. ரெண்டாவது வந்து சர்வே வந்து எங்க எடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அர்பன், அதோட பேர் பார்த்துக்கோங்க, எங்க இருக்கு, அர்பன் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே அப்படின்னு ஒரு சர்வே, சரியா. இது வந்து யார்கிட்ட எடுப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த சிட்டிஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து, லைக் வந்து ஒரு சிட்டில வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க, ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து எடுப்பாங்க, சரியா. லைக் வந்து இந்த மாதிரி கடை வச்சிருக்கவங்ககிட்ட வந்து கேட்பாங்க, லைக் வந்து எப்படிப்பா எக்கனாமிலாம் வந்து போய்கிட்டு இருக்கு, ஓகேவாப்பா, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பரப்பா பிசினஸ் ரொம்ப வந்து டல்லா வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெப்போ ரேட்டை வந்து குறைப்பாங்க, சரியா. ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, தாராளமா போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து கூட்டுவாங்க. அடுத்து வந்து மூணாவது சர்வே எங்க நடப்பாங்க கேட்டீங்கன்னா ரூரல் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராமத்துல எடுப்பாங்க, சரியா. லைக் வந்து ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் வந்து இந்த ஃபெர்டிலைசரோட விலைலாம் வந்து எப்படி இருக்கு, லைக் வந்து அந்த விலையோட விலையை கூட்டினா வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்குமா அப்படின்றது வந்து கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு பதில சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து ரெப்போ ரேட்டை வந்து கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா. ஒரு மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடக்க போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்வே மாதிரி இருக்கும், மொத்தம் வந்து 3 சர்வே இருக்கும். அந்த சர்வேயோட பேஸ் பண்ணி அந்த சர்வேல வந்து மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கூட்டுறதோ குறைக்கிறதோ வந்து பண்ணுவாங்க. வழங்குச்சு தானே. அந்த மாதிரி வந்து அடுத்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து நடக்க போகுது, சரியா. அதுக்காக வந்து இப்போ வந்து சர்வே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத விஷயம். இல்ல முக்கியமா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நான் 3 சர்வே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 3 சர்வேயும் எத்தனை சிட்டிஸ், லைக் வந்து ஃபர்ஸ்ட் சர்வேயோட பேர் பார்த்துக்கோங்க, இன்ஃபிளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொன்னேன்னா, அது வந்து மொத்தம் வந்து ஒரு 19 சிட்டிஸ்ல வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த அர்பன் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுவும் ஒரு 19 சிட்டிஸ்ல வந்து எடுப்பாங்க. இந்த ரூரல் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மொத்தம் வந்து 31 ஸ்டேட்ல வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும், சரியா. இது வந்து ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டாங்க. 19 இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கும் இந்த சிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டுக்குமே வந்து 19 இடத்துல வந்து எடுப்பாங்க. இந்த ரூரல்ல மட்டும் 31 ஸ்டேட்ல வந்து எடுப்பாங்க, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில வந்து எடுப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே. வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்க போது, அதுக்காக இப்ப சர்வே வந்து எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து படிச்சிருப்போம், இந்த ஜாகில் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பேங்க் கூட சேர்ந்து வந்து ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து விட்டுருப்பாங்க. எந்த பேங்க் கூட? பஞ்சாப் நேஷனல் பேங்க் தானே. ரெண்டு ரெண்டு இதில் விட்டுருப்பாங்க. என்னென்ன நெட்ஒர்க்கில் விட்டுருப்பாங்க? விசா ரூபேவா? ரெண்டு இதில் விட்டுருப்பாங்க. அதான். சூப்பர் சூப்பர், சரியா. அதே மாதிரி தான், சரியா. அவனே தான் இப்போ வந்து யார் கூட சேர்ந்து வந்து ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து விடுறான்னா, இந்த வாட்டி வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அவன் கூட சேர்ந்து இந்த ஜாகலோட ப்ரீபெய்ட் ஓசன் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டை வந்து விடுறாங்க. இவனும் 2 இதுல வந்து விடுறாங்க. ஒன்று வந்து விசாலையும், இன்னொன்று வந்து ரூபே நெட்ஒர்க்லேயும் வந்து விடுறாங்க அப்படின்றதான் விஷயம். இந்த விசால வந்து விடுறாங்க பார்த்தீங்களா, இது யாருக்காக கேட்டிங்கன்னா வந்து லைக் வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து விசாலையும், அதே மாதிரி வந்து ரூபேல வந்து விடுறாங்க பார்த்தீங்களா, இந்த ரூபேல வந்து யாருக்காக கேட்டீங்கன்னா இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் வந்து அதிகமாக வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ரூபேலையும் வந்து விடுறாங்க. விளங்குச்சு தானே. வேற எதுவும் இதில் இருக்காது. இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். இவனுக்கு வந்து ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல், அதாவது ஒரு டெம்பரரி லைசன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன லைசன்ஸ் வந்து கொடுத்துருப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து யூனிவர்சல் பேங்காக வந்து மாறுறதுக்காக இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். விளங்குச்சானே. ஓகே சூப்பர், சரியா. இதையும் நம்ம படிச்சிருப்போம், சரியா, நான் இருக்கு தானே. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், நல்லா வச்சுக்கோங்க. ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு ஏஐ கம்பெனி வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க, நவிக் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர், ஓகேவா. அது என்னடா நவிக்கு, அவனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட டூல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, முக்கியமாக யாருக்குன்னு பார்த்துக்கோங்க,
இந்த டிராவல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து ஒரு ஏஐ கம்பெனி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நவிக் அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட பேர். சரியா? இந்த நவிக்கோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி தருது. லைக் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு டிராவல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்காங்களேன். லைக் வந்து இந்த ஏர்போர்ட்டு இந்த ஏர்லைன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு ஏர்லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஏர்லைனில் வந்து நிறைய கஸ்டமர் கால்ஸ்லாம் வந்து வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கஸ்டமர் கால் வந்து முன்னாடி யார் வந்து ரீப்ளே வந்து பண்ணுவாங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, பதில் வந்து யார் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா நம்மள மாதிரி இருக்க ஆட்கள் தான் வந்து பதில் வந்து தருவாங்க. இனிமே என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு ஏஐ மாடல் மாதிரி யாராச்சும் கால் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வந்து ஒரு ஏஐ மாடல் மாதிரி வந்து ஒரு ரெடி பண்ணி வந்து தருவாங்க. அந்த வேலையை வந்து இந்த நவிக்கு வந்து பார்ப்பாங்க. அதே சமயம் வந்து வேற என்ன போட்டிருப்பான், இந்த ஏர்போர்ட்ல வந்து எப்படி வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், க்ரௌடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடியே வந்து இந்த ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு ஏஐ டூலை வந்து ரெடி பண்ணி தருது. இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுக்காக ஒரு ஏஐ கம்பெனி வந்து இப்போ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. யார் பில்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, ஐபிஎஸ் குரூப் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு சொல்ல தெரியணும். இந்த கம்பெனிக்குள்ள வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். எவ்வளவு இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அடுத்த 5 வருஷத்துல நாங்க வந்து ஒரு 500 மில்லியன் வந்து இந்த கம்பெனி பேர்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து வந்திருக்கும். எந்த ஊர்ல வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா குளோபல் லெவல்ல ஒரு 16 இடத்துல வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து வந்திருக்கும். இந்தியால ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கோங்க, இந்தியால கேரளா அப்படின்ற ஒரு இடத்துல, கேரளா தானே, கொச்சி கேரளால வந்து இந்த நவிக்கு வந்து வரப்போகுது. எப்போ வந்து தொடங்கி வைக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூலை 23ஆம் தேதி இந்த கேரளாவோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? நான் வேகமா சொல்ற மாதிரி இருக்கா? கரெக்டா இருக்கா? ஆமாண்ணா. ம், வேகமா சொல்றேண்ணா. நீங்க யார் சொன்னாலும் வேகமா சொல்றேன்னு தான் சொல்றீங்க. பாவம் அந்த மனுஷன். அவர் 20 நிமிஷமா 25 நிமிஷமா ஒரு டேட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் சொல்றது வேகமா தான் இருக்குன்றீங்க. ஓகே தானே? மற்றவங்களுக்குலாம் புரியுது தானே? ஸ்லோவா? ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து காலையில் எடுக்கவா நைட் எடுக்கவா அந்த மாதிரி கேட்பேன். ஒரு ஆளும் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அப்போதான் புரிஞ்சிச்சு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த முடியாதுன்றது. ஒரு ஆளுக்கு வந்து ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஆளுக்கு ஸ்லோவாக சொல்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க, முடிச்சிடலாம் டக்குன்னு. போன வேற திருப்பி போய் கொடுக்கணும். இன்னும் இந்த நியூஸ் முடியல. ஆக்சுவலாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி 16 இடத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போதைக்கு வந்து அது வழியா வந்து எத்தனை வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2500. ஓகே ஓகே, இப்போதைக்கு வந்து ஒரு 2500 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 வந்து இது வந்து ஆயிரும் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஐபிஎஸ் குரூப்போட ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா விகே மேத்யூ அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டாடா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க. டாட்டாவோட மியூச்சுவல் ஃபண்டை யார் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து டாடா அசட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த டாடா அசட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெடோட ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. என்னமோ வருது, மெசேஜ் எல்லாம் வருது. ஓகே, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அதாவது அவங்களோட டென்யூர் வந்து முடிஞ்சிருக்கும். அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரத்திக் போபி போபி அப்படின்றது தான் அவங்களோட பேர். சரியா? இந்த மாதிரி வந்து அவங்களோட டென்யூர் வந்து 7ஆம் தேதி வருட முடியுது. அதனால வந்து புதுசா வந்து ஒருத்தவங்களை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. புதுசா எலெக்ட் பண்ணவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்த் வரதராஜன் அப்படின்றது தான் அவங்களோட பேர். ஓகே தானே? இதுக்கு எவ்வளோ நீ ஓகே, ஆனந்த் வரதராஜன் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. அடுத்த விஷயத்த வந்துருங்க. இந்த ஆனந்த் வரதராஜன் இருப்பாங்க பாத்தீங்களா, யாரெல்லாம் இந்த ஆனந்த் வரதராஜன்னா இந்த டாடா அசட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ல இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2018ல இருந்து வேலை பார்க்குறாரு. கரண்டா வந்து என்ன வேலை வந்து பார்க்குறாருன்னு கேட்டீங்கன்னா
சீஃப் பிசினஸ் ஆஃபீஸரா வந்து இருக்காங்க. இப்போ வந்து சீஃப் பிசினஸ் ஆஃபீஸர்ல இருந்து இந்த சிஇஓ வந்து மாறிட்டாரு பாத்தீங்களா. அதனால இந்த சீஃப் பிசினஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு இடம் வந்து காலியா இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து யாரை வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா ஹேமந்த் குமார் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து புரிஞ்சிச்சு தானே, புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. கிரிவன்சஸ், அதாவது கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க சரியா. கிரிவன்சஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட். உதாரணத்துக்கு வந்து இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து போடுறேன். கதை முக்கியம் சரியா. நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து போடுறேன் சரியா. லைக் வந்து ஒரு மாசத்துக்கோ வருஷத்துக்கோ இவ்வளோ ப்ரீமியம் வந்து கட்டுறேன். ஒரு 5 வருஷம் கட்டி முடிச்ச பிறகு நான் கட்டின ப்ரீமியம், அதாவது நான் கட்டின பாலிசியில் வந்து கிளைம் வந்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கிளைம் வந்து எனக்கு வந்து தரணும். ஒருவேளை தராமல் வந்து இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து ஃபைல் வந்து பண்ணுவேன். அந்த கம்ப்ளைண்ட்ல தான் வந்து கிரிவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? சிம்பிளா சொன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சரியா. கிரிவன்ஸ்னா எல்லாத்துக்கும் தெரியும். அது என்ன, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ற கம்ப்ளைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் வந்து பண்ணாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அதை வந்து கிரிவன்சஸ் ரெட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி வந்து ஒரு ரேங்கிங். அந்த ரேங்கிங்கோட பேர் பார்த்துக்கோங்க GRAA ரேங்கிங். அதாவது இந்த கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அசஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ரேங்கிங் சரியா. ஆக்சுவலாக வந்து இந்த ரேங்கிங் வந்து ஒரு ரேங்கிங் சிஸ்டம் மாதிரி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து டக்குன்னு, அதாவது குவிக்காக வந்து சால்வ் வந்து பண்ணுறாங்க, யார் வந்து சர்வீஸ் வந்து நல்லா தராங்க, யாரோட இந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. புரிஞ்சிச்சா? GRAA ரேங்கிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து டக்குன்னு சால்வ் பண்றாங்க, அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. வழங்குச்சு தானே. அந்த மாதிரி ஒரு ரேங்கிங் தான் வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. டக்கு டக்குன்னு உண்மைன்னு சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் 10 மணிக்குள்ள வந்து. ஓகே, இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல சில பிரிவு வந்து இருக்கும் சரியா. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. அது என்னடா குரூப் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வர கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 500 கம்ப்ளைண்ட்ஸ் அதுக்கு மேல கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து வந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து குரூப் ஏவா வந்து பிரிச்சிருவாங்க சரியா. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து குரூப் ஏல வந்து யார் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ்ல இன்சூரன்ஸ் டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்கும். அவே வந்து 2வது இடத்துல வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து பேங்கிங் டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்கும். அவே வந்து 6வது இடத்துல இருக்காங்க. அப்படின்றதுதான் விஷயம், வேற எதுவும் அதுல இருக்காது. விளங்குச்சு தானே. அந்த 2025ல இருந்து இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் டாப் 10க்குள்ள வந்து இருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, இதையும் தாண்டி வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடந்திருக்கும். அந்த ஒர்க் ஷாப்போட பேர் பார்த்துக்கோங்க எஃபெக்டிவ் கிரிவன்சஸ் ரெட்ரஸல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடந்திருக்கும் சரியா. யார் யாரெல்லாம் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து RBI, IRDA, PFRDA, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், உங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து 2025ல டாப் 10க்குள்ள வந்து இருக்குன்னு சொன்னேன்னா, இதுக்கு வந்து என்ன ரீசன் கேட்டீங்கன்னா வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸோட செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவரே முன்னாடி வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 20, நல்லா வச்சுக்கோங்க, ரேண்டமா வந்து ஒரு 20 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவர் வந்து சால்வ் வந்து பண்றாரு. அதனாலதான் வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து காரணம் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயமும் ஒரு ரேங்கிங் தான். அந்த ரேங்கிங்கோட பேர் பார்த்துக்கோங்க குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. ஆக்சுவலாக வந்து இந்த வந்து ரிலீஸ் வந்து பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க சரியா. எத்தனை கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரேங்கிங் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 173 சிட்டிஸ் சரியா. எத்தனை சிட்டிஸ்ன்னு பார்த்துக்கோங்க, 173 சிட்டிஸ்க்கு வந்து ரேங்கிங் வந்து போட்டிருப்பாங்க. அது என்னடா லிவபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சிட்டில வந்து மக்கள் வந்து வாழ்றதுக்கு வந்து சேஃப், எந்த சிட்டிஸ்ல வந்து மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சேஃப் சரியா. எந்த சிட்டிஸ்ல வந்து மக்கள் வந்து சேஃபா வந்து வாழ முடியுது. அதுக்கப்புறம் வந்து எந்த சிட்டிஸ்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்போர்ட், ரோடு, இந்த மாதிரி விஷயம் வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எந்த சிட்டிஸ்ல இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டது ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன், எந்த சிட்டில வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம் இருக்கும். திருப்பி சொல்றேன், ஹாஸ்பிட்டலு, அதாவது ஹெல்த் ஒன்று, எஜுகேஷன் ஒன்று, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று, என்விரான்மெண்ட் ஒன்று.
மொத்தம் வந்து ஒரு 5 விஷயம் நினைக்கிறேன். சரியா? இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. இந்த 5 விஷயத்துல எந்த சிட்டிஸ்லாம் வந்து நல்லா இருக்கோ அவன் தான் வந்து டாப்ல வந்து வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 173 சிட்டிஸ்க்கு வந்து ஸ்கோர் வந்து போட்டிருப்பாங்க. யார் போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் வந்து போட்டிருப்பாங்க. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த சிட்டி வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா டென்மார்க்கோட கோப்பன் ஹெஜன் தானே அப்படின்னு ஒரு சிட்டி வந்து டாப்ல வந்து வந்திருக்கும். சரியா? கிட்டத்தட்ட வந்து அவனோட ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 100க்கு வந்து 98 ஸ்கோர் வந்து அவன் வந்து எடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மொத்தம் வந்து 5 இது இருக்கா, அதுல வந்து எத்தனை இதுலயோ 100 மார்க் எடுத்திருப்பானே. ஸ்டெபிலிட்டி, எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? மொத்தம் வந்து 3 இதுல வந்து 100க்கு 100 வந்து எடுத்திருப்பாங்க. ஓவரால் ஸ்கோர் வந்து 98 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. போன வருஷம் இவன் தான் வந்து டாப்ல இருந்திருப்பாங்க, இந்த வருஷம் இவன் தான் வந்து டாப்ல இருப்பாங்க. சரியா? ரெண்டாவது வந்து யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியால வியனா அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கும், அவன் வந்து செகண்டும். மூணாவது வந்து மெல்போர்ன் அப்படின்ற ஒரு சிட்டி. நாலாவது வந்து சிட்னி அப்படின்ற ஒரு சிட்டி. அஞ்சாவது வந்து ஜூரிஸ் அப்படின்ற ஒரு சிட்டி. சரியா? எல்லாத்தையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா? இந்தியாவில் யார் நல்லா பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நியூ டெல்லியில இருந்து 120 இடத்துல வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து மும்பை வந்து 121லையும், அதே மாதிரி வந்து சென்னை வந்து 123வது இடத்துலையும் வந்து இருக்கு அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சு தானே? புரிஞ்சிச்சு தானே? ஓகே, அவங்க போட்டிருக்கதையும் பார்த்துக்கோங்க. இது எங்க இருந்து எடுத்தீங்க? டிஏஆர்பி இது அஃபிஷியல் வெப்சைட்டா? இன்ஸ்டாகிராமா? நைட்டு விடுங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். சரியா? அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி. அந்த ஸ்கீமோட பேர் என்னங்க? இந்த சோலார்லாம் போடுவாங்களே, அந்த ஸ்கீமோட பேர் என்ன? மஃப் பிஜிலி யோஜனாவா? பிரதான் மந்திரி சூரியகர் மஃப் பிஜிலி யோஜனா, அந்த அதிலே இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2024 கரெக்டாக வந்து எப்போ? புரிஞ்சிச்சா? ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்கீம் இருக்கும், பிரதான் மந்திரி சூரிய கிரக் மக் பிஜிலி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும். சரியா? அந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? அடிக்கடி படிக்கிற ஸ்கீம், அதனால தான் கேட்குறேன். பிப்ரவரி மாதம் 2024 வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும் கேட்டிங்கன்னா 2027 முடிவு வந்து இந்த ஸ்கீம் இருக்கும். கரெக்டாக வந்து மார்ச் 31 முடிவு வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கீமுக்காக பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ ஒதுக்கி இருப்பாங்க கேட்டிங்கன்னா 75,000 தானே, 75,021 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இதை வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரியா? வேற என்ன இந்த ஸ்கீமை பத்தி படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீமுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நல்லா வச்சுக்கோங்க, 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கப்படணும். அதாவது 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுல வந்து இந்த ரூஃப் டாப் சோலார் வந்து போடுற மாதிரி வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இந்த நியூஸ்குள்ள வந்து வாங்களேன். இப்போ என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்க் வந்து லோன் வந்து தராங்க. எவ்வளவு வந்து லோன் வந்து தராங்க கேட்டீங்கன்னா 890 மில்லியன் வந்து லோன் வந்து தராங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியால சூரியகர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்கா, அந்த ஸ்கீம்ல வந்து லைக் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை கோடி சொன்னேன், 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கப்படணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கா, அந்த டார்கெட்டை வந்து நிறைவேற்றுறதுக்காக கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஹெல்ப் பண்றாங்க. எவ்வளவு லோன் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்றாங்க கேட்டீங்கன்னா 890 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. இந்த 890 மில்லியனை மூணா வந்து பிரிப்பாங்க. சரியா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் 820 மில்லியன் வந்து யார் தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்கோட ஒரு ஆம் இருக்கு பாத்தீங்களா, ஐபிஆர்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆம் இருக்கும். அவன் வந்து 820 மில்லியனும் மிச்சம் ஒரு 60 மில்லியன், மொத்தம் வந்து 890 சொன்னா அது வந்து 820, 60, 10 அப்படின்னு சொல்லி வந்து மூணா பிரிக்கிறாங்க. இந்த 820 மில்லியனை ஐபிஆர்டி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 60 மில்லியன் வந்து யார் வந்து தராங்க கேட்டீங்கன்னா வந்து கிளீன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு அதானே கிளீன் டெக்னாலஜி ஃபண்ட் வழியா வந்து ஒரு 60 மில்லியன் வந்து தராங்க. இந்த மாதிரி தராங்க பார்த்தீங்கன்னா இந்த 60 மில்லியனு கன்செஷனல் லோன்னு சொல்லுவாங்க. சரியா? லைக் வந்து நீ திருப்பி தரப்ப வந்து அந்த வட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற லோனை தான் வந்து அப்படி வந்து சொல்லுவாங்க.
அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னொரு 10 மில்லியன் வந்து ஐபிஆர்டியோட லிவபிள் பிளானட் ஃபண்ட் வழியா வந்து தராங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த 10 மில்லியனை வந்து நீ வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, இது வந்து ஒரு கிராண்ட், அதாவது கொடுப்பாங்க பாத்தீங்களா, சும்மா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு 10 மில்லியன் வந்து தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்? அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமை பத்தி சொல்லியிருப்பாங்க சரியா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2027 முடியும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கு. இப்போதைக்கு எவ்வளோடா ரூப் டாப் சோலார் வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வந்து 2026 மார்ச் கணக்குப்படி வந்து 9.56 ஜிகாவாட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க சரியா. எத்தனை ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா 3.24 மில்லியனுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு, நெட் ஜீரோ எமிஷன் வந்து 2070 வந்து அடையணும். அதே மாதிரி வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து நீ 100 யூனிட் யூஸ் பண்றேன்னா அதுல 60 யூனிட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி வழியாவே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. அந்த 60% வந்து எப்போ அடைவான்னு கேட்டீங்கன்னா 2035 வந்து அடைஞ்சிருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே? ஓகே சூப்பர் சரியா. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சூப்பர், இதையும் பார்த்துக்கோங்க சரியா. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரீசெண்டாக நம்ம ஒன்று படிச்சிருப்போம் சரியா. மார்ச் மாதமா மே மாதமான்னு தெரில, ஒரு மெடிசனுக்கு வந்து ஷெடியூல் ஹச்லேருந்து ஷெடியூல் H1க்கு வந்து மாற்றிருப்பாங்க. நான் இருக்கா இந்த மெடிசன் பேர் ஞாபகம் இல்லைன்னாலும் படித்த மாதிரி இருக்கா? இந்த பிரக்கா பாலின் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். பிரிக்கா பாலின் ஏதோ ஒரு மெடிசன், இந்த பாலின் அந்த மாதிரி வரும். நான் இருக்கா பிரிக்கா பாலின் அப்படின்னு ஒரு மெடிசன். அதை நான் சொல்லியிருப்பேன். ஷெடியூல் கேனா என்ன, ஷெடியூல் ஹச்னா என்ன, ஷெடியூல் H1னா என்னன்னு. ஒன்றும் இல்லை, ஷெடியூல் கேனா என்னன்னு நம்ம மெடிசன் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் இருக்க மெடிசனை அதோட கேட்டகரியை வந்து ஒரு மூணாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஷெடியூல் கே அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், ஷெடியூல் ஹெச் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், ஷெடியூல் H1 அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அது என்னடா ஷெடியூல் கே, அது என்னடா ஷெடியூல் ஹெச், அது என்னடா ஷெடியூல் H1ன்னு கேட்டீங்கன்னா, உன்னால நார்மலா லைக் வந்து எந்த வித டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாம டைரக்டா வந்து உன்னால வந்து மெடிக்கல் ஷாப்ல வந்து அந்த மெடிசன் வந்து வாங்க முடிஞ்சிச்சுன்னா அந்த மெடிசன்லாம் வந்து ஷெடியூல் கே கீழே வந்து வரும். ஷெடியூல் ஹச்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும்தான் வந்து மெடிக்கல் ஷாப்ல அந்த மெடிசன் வந்து தருவாங்க. அந்த மாதிரி இருக்க மெடிசன் வந்து ஷெடியூல் ஹச் கீழே வந்து வரும். ஷெடியூல் H1னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்டர்ஸ்லே லைசன்ஸ் டாக்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும்தான் வந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் வந்து தருவாங்க. அதெல்லாம் வந்து ஷெடியூல் H1 கீழே வந்து வரும் சரியா. இந்த ஷெடியூல் H1 கீழே வந்து லைசன்ஸ் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனும் இருக்கணும். அதே மாதிரி வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்க வாங்குறவங்களோட பேரு, அவங்க எங்கேருந்து வாங்குறாங்க, எவ்வளவு டோசேஜ் வந்து வாங்குறாங்க, எல்லா விஷயத்தையும் அந்த மெடிக்கல் ஷாப்ல வந்து ரெக்கார்டா வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும் சரியா. ஷெடியூல் H1ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கும் சரியா. இதை நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நியூஸ்குள்ள வந்து வாங்களேன். இப்போ இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆல்கஹாலை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மெடிசன் தான் சரியா, பிரிகாபாலின் அப்படின்னு ஒரு மெடிசன் சரியா. ஆக்சுவலா வந்து இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து எத்தில் ஆல்கஹாலை பத்தி பேசியிருப்பாங்க சரியா. உனக்கு நல்லா தெரியும், ஆல்கஹால் அதாவது ஒரு மெடிசன்லயோ ஒரு டானிக்லயோ ஆல்கஹால் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லைக் வந்து மெடிசன்ஸ்லயும் டானிக்லயும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஆனா வந்து இப்போ வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு டானிக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு 4 சொட்டு வந்து குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மருந்து. அதே இது 4 சொட்டுக்கு பதிலா வந்து 40 சொட்டு வந்து குடிச்சேன்னா அது வந்து போதை சரியா. லைக் வந்து ஒரு மெடிசன்ல இந்த மாதிரி வந்து 80 to 90% ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 10 டிராப் வந்து குடிச்சுன்னா அது வந்து மெடிசன் சரியா. ஃபுல்லா பாட்டில வந்து குடிச்சிடறாங்க. இந்த மாதிரி மெடிசன் சொல்லி வாங்கிட்டு ஃபுல் பாட்டிலையும் வந்து குடிச்சிடறாங்க. வெறும் போதைக்கு மட்டும் தான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த ட்ரக் ரூல்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா எந்தெந்த மெடிசன்ல எந்தெந்த டானிக்ஸ்ல எல்லாம் வந்து இந்த எத்தில் ஆல்கஹால் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் வந்து 12% மேல இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் ஷெடியூல் கே கீழே தான் இருந்துச்சு. நாங்க என்ன பண்ண போறோம்னா அந்த இந்த 12% மேல வந்து எந்தெந்த மெடிசன்லாம் வந்து இந்த எத்தில் ஆல்கஹால் கண்டென்ட் வந்து இருக்கோ அதை வந்து ஷெடியூல் கேல இருந்து ஷெடியூல் H+க்கு வந்து மாத்த போறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஷெடியூல் H1க்கு வந்து மாத்த போறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? இது என்னங்க இதுக்கு ஃபுல் ஃபார்ம்?
அந்த ஷெட்யூல் H1 அப்படின்றது வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க மாட்டேன், சரியா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ட்ரக் அண்ட் கன்சூமர் ஆக்ட் வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து, அதாவது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா 1940 அப்படின்றது சொல்ல தெரியணும். ட்ரக் ரூல்ஸ் வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா 1945 அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 12% மேலே இருக்க எத்தில் ஆல்கஹால், சரியா? அதுக்கப்புறம் வந்து அதோட அளவு சொல்லியிருப்பாங்க 30 ml, சரியா? அதாவது ஒரு டானிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டானிக் வந்து 30 ml மேலே இருக்கணும். அந்த 30 ml அந்த எத்தில் ஆல்கஹால் கண்டென்ட் வந்து 12% மேலே இருந்துச்சுன்னா இது வரைக்கும் ஷெட்யூல் கீழே தான் இருந்துச்சு, இனிமேல் வந்து நாங்கள் வந்து ஷெட்யூல் H1 வந்து மாற்ற போகிறோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கீழே வந்துருங்க. அடுத்து வந்து கடைசியாக ஒரு நியூஸ், ரெண்டு பேர் எம்ஐ சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம QCA இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவரும் நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் எம்ஐ சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கும் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எம்ஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகடா இந்த எம்ஐன்னு கேட்டிங்கன்னா, நம்ம MSMEலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேர் வந்து எம்ஐ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்னடா ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, MSME, சரியா? அதாவது ஒரு சின்னதாக ஒரு கடை வந்து நான் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ வந்து வைக்கிறப்போ வந்து லைக் வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறேன்னா, புதுசாக வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், சரியா? என் கடையை பற்றி நான் வந்து அது குவாலிட்டியான பொருளா இல்லை அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து தெரியாது, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாவும் இந்த NSIC இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது. லைக் வந்து அந்த பொருளை வந்து செக் பண்ணிட்டு இது வந்து குவாலிட்டியான பொருள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறது. ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்குவாங்க, சரியா? இந்த மாதிரி வந்து இவனை சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கான்ப்பா, அப்போ வந்து இது வந்து குவாலிட்டியான பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் வந்து வாங்குவாங்க, சரியா? இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கப்படுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கும் பார்த்துக்கோங்க, 5 வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விஷயம், சரியா? அதுக்கப்புறம் வந்து இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஜாயின்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி, ஓகேவா? அதையும் தாண்டி வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து எவ்வளோ வந்து MSME வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 6 கோடி பேர் வந்து MSME வந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபியில் 30% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. 6 கோடி MSMEs வந்து இருக்கு. அதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க கேட்டீங்கன்னா 28 கோடி பேர் வந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபியில் 30% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். அடுத்து வந்து ஒரு 2 புக் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு புக்கு. இது எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா சூர்யா ராம்குமார் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து மேட் இன் நேபாள் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து யார் எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து வினோத் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிராண்ட் ஃபிரிட்ஜ், சரியா? பிரிட்டிஷ் கிராண்ட் ஃபிரிட்ஜ் வந்து நடந்திருக்கும். இல்லை யார் ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சார்லஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த கார் வந்து ஓட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபெராரி கார் வந்து ஓட்டுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து IMFம் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, IMF வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.4%, ஃபினான்ஷியல் இயர் 2028 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 6.6%, 2028 7.3% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. விளங்குச்சா, புரிஞ்சிச்சா நான் சொல்ல விஷயங்களா?